மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார், உங்கள் வாழ்வில் நிறைவு தருகின்றார். மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். ஜெபமாலை அருள் வாழ்வின் துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஜெபமாலை அருள் வாழ்வின் துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாழாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாழாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஜெபமாலை அது புகழ் மாலை, அன்னை வழியாய் அருள் சேர்க்கும் பாமாலை. மனதில் மரியாளை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, பொது காலத்தின் 27ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். மலாக்கி புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய மற்றும் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 2 முடிய. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோர்க்கும், கடவுளுக்கு ஊழியம் செய்வோர்க்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோர்க்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 5 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டி கொண்டே இருந்தால்
அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்கின்றார். கடவுள் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதையும், எந்த அளவிற்கு நம் வேண்டுதல்களை கேட்டு நமக்கு ஆசி வழங்க தயாராக இருக்கிறார் என்பதையும் இங்கு பார்க்கின்றோம். எனினும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் ஒன்று இங்கு உண்டு. மேற்கண்ட இயேசுவின் வார்த்தைகளை நாம் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாகவே புரிந்து கொள்கிறோம். அதாவது பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை கேட்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக அவற்றை கொடுப்பார் என நம்புகின்றோம். எனவே நாம் கடவுளிடம் கேட்பது, தேடுவது எல்லாம் வேலை, பணம், வசதியான வாழ்க்கை என பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவையாகவே இருக்கின்றன. இதற்கான அடிப்படை காரணம் பொருளாதார வளங்கள் தான் வாழ்வில் மிக முக்கியம் என நான் நம்புவதே, பொருளாதார வளங்கள் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் என நம்புவதே. ஆனால் உண்மை அதுவல்ல. அதாவது வாழ்வின் மகிழ்ச்சி பொருளாதார வளத்தை மட்டும் சார்ந்தது அல்ல. நாம் மகிழ்ச்சியாக வாழ தேவையான வளங்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக பொருளாதார வளங்கள், மெட்டீரியல் ரிசோர்சஸ். பணம், நல்ல வேலை, நல்ல உடல் நலம், வசதியான வாழ்க்கை போன்றவை இங்கு அடங்கும். இரண்டாவதாக அறிவுசார் வளங்கள், இன்டலெக்சுவல் ரிசோர்சஸ். வளமான சிந்தனை, மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை, தூய நேர்மறையான எண்ணங்கள் போன்றவை இங்கு அடங்கும். மூன்றாவதாக உணர்வுசார் வளங்கள், இமோஷனல் ரிசோர்சஸ். கோபம், பயம், எரிச்சல் போன்ற உணர்வுகளை சரியாக கையாளும் தன்மை, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் இருத்தல், நல்ல உறவுகளை கட்டியெழுப்ப தேவையான மனப்பக்குவங்கள், உறவு சிக்கல்களை கையாளுகிற தன்மை அனைத்தும் இதற்குள் அடங்கும். இறுதியாக ஆன்மீக வளங்கள், ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ். கடவுளோடு நல்ல உறவு கொள்வது, இறையரசின் மதிப்பீடுகளாகிய அன்பு, நீதி, சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளின் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்வது, துன்பங்களை சரியான மனநிலையோடு அணுகுவது, கடவுள் எதற்காக என்னை படைத்திருக்கிறார், என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் தேடுவது, இவை அனைத்தும் ஆன்மீக வளங்களை சார்ந்தவை. வளமையான வாழ்விற்கும் முழுமையான மகிழ்விற்கும் இந்த 4 வகையான வளங்களும் அவசியமானவை. துரதிர்ஷ்டவசமாக நாம் நம் வாழ்விற்கு பொருளாதார வளங்கள் மட்டும் போதுமானவை என எண்ணி கடவுளிடம் அவற்றை மட்டுமே கேட்கின்றோம். ஆனால் பொருளாதார வளங்கள் மட்டும் மனித வாழ்வினை முழுமையாக மாற்றிவிட முடியாது என்பதை மானிட வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், ஏனைய வளங்கள் இல்லாமல் பொருளாதார வளம் மட்டும் ஒருவரது வாழ்வில் இருந்தது என்றால் அது அவரது அழிவுக்குத்தான் காரணமாக இருக்கும். மனமுதிர்ச்சி இல்லாத நபர்களிடம் பொருளாதார வளங்கள் கூடும்போது அகந்தையும் ஆணவமும் கூடுவது நாம் அறியாதல்ல. இத்தகைய ஆணவக்காரர்கள் அழிக்கப்படுவார் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இதோ சூளையைப் போல எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்று இறைவன் எச்சரிக்கின்றார். எனவே கடவுளிடம் மேற்கண்ட 4 வகையான வளங்களையும் கேட்போம். அவற்றை முழுமூச்சோடு தேடுவோம்.
இப்படிப்பட்ட வளங்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் என எண்ணுகின்றோமோ அங்கெல்லாம் தட்டுவோம். ஜெபம். இறைவா, வாழ்விற்கு தேவையான வளங்கள் மட்டில் நாங்கள் தெளிவான பார்வை கொண்டிருக்கவும் அந்த வளங்களை முழு ஈடுபாட்டோடு தேடவும் வரம் தாரும். ஆமேன். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தயக்கம் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும், கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தணைக்கும் தெய்வம். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தணைக்கும் தெய்வம். பாவத்தை எண்ணவே மாட்டார், பாசத்தை நிறைவாய் பொழிவார். அவர்தான் மாறாத அன்பு, அவர்தான் மாறாத அன்பு. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் எவருக்கும் திறக்கும் இதயம், எப்போதும் பெறலாம் அபயம். எவருக்கும் திறக்கும் இதயம், எப்போதும் பெறலாம் அபயம். அருகினில் வந்தால் போதும், அன்பின் கதவுகள் திறக்கும். பேதமே அவரில் இல்லை, பேதமே அவர்
வந்தடையும்.